வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி தேசிய அளவில் மிக தேசிய அளவில் உலக அளவில் ரொம்ப பிரச்சனையான விஷயம், இந்த பெகாசஸ், இஸ்ரேலிருந்து பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி மோடி அவர்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 1000 பேருடைய ஃபோனை ஒட்டி கேட்குறாரு அப்படிங்கிறது இன்றைக்கி உறுதியாக அமெரிக்கா சொல்லிடுச்சு. அமெரிக்கா வாஷிங் போஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு கட்டுரையை எழுதிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுலேருந்து, நிதிஷ்குமார்லேருந்து, நிதின் கட்கரியிலேருந்து, யோகியிலேருந்து, பிஜேபி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய 2 மத்திய அமைச்சர்கள், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் பத்திரிகையினுடைய ஆசிரியர், அவர் பேர் வந்து சித்தார்த், கிரைம் அண்டு ஆன்டி கரப்ஷன் அதனுடைய ஆசிரியர் ஆனந்த் மக்னோலா, இவர்களுடைய ஃபோன்லாம் ஒட்டி கேட்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் ஒரு குழு போட்டாங்க. 3 பேர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அதை மேற்பார்வையிட நீதியரசர் ரவீந்திரன் தலைமையில் குழு போட்டாங்க. அது ஆய்வு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை ஏன் வெளியிடலை அப்படின்னு இன்றைக்கி ரஞ்சித் சுஜ்வாலா, காங்கிரஸை சேர்ந்த ரஞ்சித் சுஜ்வாலா கேட்குறாரு. இதில் ரொம்ப புரியாத விஷயம் என்னென்னா, ஒரு கமிட்டி உச்சநீதிமன்றம் போடுது 3 பேர் தலைமையில். அந்த கமிட்டி தன்னுடைய ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணது யார்கிட்டன்னா நீதியரசர் ரமணா, ஹுமா கோயல், சூரியகாந்த், இவங்க 3 பேர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. உச்சநீதிமன்றம் சொல்கிற காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து ஒன்றிய அரசு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிற காரணம். இது வந்து இன்றைக்கி தேசிய அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு. ஏன்னா தனி நபருடைய தகவல்கள் திருடுவது, ஃபோனை ஒட்டி கேட்குறதுங்கிறது சட்டவிரோதம். இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்திய அரசாங்கம் ஒருவருடைய தகவல்களை சட்டப்பூர்வமாக திருடுறதுக்கு சட்டப்பூர்வமாக அனுமதி இருக்கா இல்லையா? இப்போ போதை மருந்து கடத்துகிறவங்க, நாட்டுக்கு எதிராக பண்ணுறவங்க ஃபோனை ஒட்டி கேட்கலாம், அதுவே சட்டப்படி குற்றம் பொழுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமுதாயத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை சொந்த கட்சியை சேர்ந்தவர்களையே மோடி ஒட்டி கேட்கிறார். அப்படிங்கும் போது இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு நாட்டினுடைய அதிபர்னே சொல்லலாம், நாட்டினுடைய பிரதமர்னு சொல்லலாம், அதிபர் தானே, அவர் வச்சு தானே சட்டம். அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுவது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் வந்து இதுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஆனால் உலக நாடுகள் இது வேறு மாதிரி பார்க்கும். அப்போ இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் ஒட்டி கேட்குறீங்களா, வேறு எந்த ஊரில் ஒட்டி கேட்குறீங்கிற பிரச்சனை போயிடும். என்ன பிரச்சனை? இஸ்ரேலை சேர்ந்த பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை 2000 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து வந்து ஐயா மோடி வாங்குறார். இப்போ இஸ்ரேல் போகும்போது பேச்சுவார்த்தை நடந்து வாங்குறார். அதனால தான் இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்த உடனே இஸ்ரேலுக்கு போய் சப்போர்ட் பண்ணார். அதாவது யாசர் அரபாத்துக்கும் இந்தியாவுக்கும், பாலஸ்தீன மக்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு நம்ம அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இல்லைன்னா நடுநிலையாக இருக்கணும். தேவையில்லாமல் இஸ்ரேலுக்கு போய் வேகமாக சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அது இதுதான் காரணம். அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டார், அது வேறு விஷயம். முதல்ல சப்போர்ட் பண்ணது இதுதான். இந்த NSO அமைப்பால் வடிவமைக்கப்பட்ட இந்த பெகாசஸ் அப்படிங்கிற மென்பொருள் கருவியை வச்சு நீங்கள் ஒட்டி கேட்கலாம். இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, சட்டவிரோத ஸ்கைப் அப்படிங்கிறாங்க இது பேர். 2021 3 பேர் கொண்ட கமிட்டியை உச்சநீதிமன்றம் போடுது. அதனுடைய தலைவராக நீதியரசர் ரவீந்திரன் அவர்கள் இருக்கார். ரவீந்திரன் அவர்கள்ங்கிறது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பேர் வாங்கின ஒரு நீதியரசர், அவர் தலைமையில் போடுறாங்க. யார் அந்த குழு? டாக்டர் நவீன்குமார் காந்தி. டாக்டர் நவீன்குமார் காந்தி யாருன்னா தேசிய தடய அறிவியல், இது வந்து குஜராத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அஸ்வின், இவர் யாருன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் இருக்குல்ல இங்கே கேரளா, அதில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனில், இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழில்நுட்ப கழகம் அதனுடைய பேராசிரியர். இவர்களை போட்டு என்னென்னா இதை பற்றி கண்டுபிடிச்சு விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் குழு போட்டாங்க 2021. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திரன் இருக்கார்ல நீதியரசர், அவருக்கு துணையாக புலனாய்வு அதிகாரி அசோக் ஜோஷி அவரை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே புகழ்பெற்ற TCSனுடைய துணைத் தலைவர் டாக்டர் சந்திர ஓபராய் அவரை போடுறாங்க. இவ்வளோ பேரும் போட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒயர் பத்திரிகை இருக்குல்ல அதோடைய ஆசிரியர் சித்தார்த், கிரைம் அண்டு கரப்ஷனுடைய ஆசிரியர் ஆனந்த் பங்குலை, இவங்களுடைய ஃபோனெல்லாம் வாங்கி செக் பண்ணதில் ஆமாங்க ஒட்டி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், உச்சநீதிமன்றத்தில் 3 பேர் குழு போட்டு அந்த 3 பேர் குழுவுக்கு தலைவராக ஒருத்தரை போட்டு ரவீந்திரன் அவர்களை போட்டு, அந்த ரவீந்திரன் அவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு 2 பேர் போட்டு, இவ்வளவு பேரும் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த அறிக்கை ஏன் இன்னும் வெளியில்லை? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமணா, ஹிமா கோயல், சூரியகாந்த் அவங்க தலைமையிலான அந்த குழுக்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. ஏன் இது வெளிவரல? இப்போ வாஷிங்டன் போஸ்ட் இதை பெரிய அளவுக்கு எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன ஆனந்த் பன்குலா
அதாவது இந்திய கரப்ஷன். அவர் சொல்கிறாரு, என்னைக்கு அதானிக்கு எதிராக நான் வந்து செய்திகளை போட்டனோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து என்னுடைய தகவல்கள் திருடப்படுகிறது. அந்த ஃபோனில் ரெக்கவரி ஆயிடுச்சு. இதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது 2000 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து இஸ்ரேல்கிட்ட வாங்கியிருக்குது. எங்கே மோடி மாற்றாருன்னா, இஸ்ரேல் வேறு எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டதல்ல, ஆனால் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டது. அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டதான் இஸ்ரேல், எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்பு ஆமாங்க இஸ்ரேலிருந்து வாங்கியிருக்காருன்னு சொல்லும் போது இந்தியா ஏன் இதுக்கு மறுப்பு சொல்ல? எல்லாத்துக்கும் வேகமாக குரல் கொடுக்குற ஜெய்சங்கர் எங்கே போனார்? எல்லாத்துக்கும் வேகமாக கொடுக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் எங்கே போனார்? சரி, இப்போ சிக்கல் என்ன? இந்த பெகாகஸ் அப்படிங்கிறத வாங்கி மோடி சாதித்தது என்ன? இப்போ என்ன சிக்கல்னா, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை அவங்கள வந்து ஃபோனை ஒட்டி கேட்கறது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எதிர்கட்சி இவர் கேட்பார், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே கேட்டிருக்காரு பாருங்கள், நிறைய சொந்த கட்சி தான். இதில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிலேருந்து நாயுடுலேருந்து நிதிஷ்குமார்னு பட்டியலே நீளுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள். இப்போ எல்லாருக்கும் யோசிக்கிறோம், ஏங்க அரசியல்வாதியை வேவு பார்க்குறார் ரைட்டு, எதுக்குங்க தொழிலதிபர்களை வேவு பார்க்குறார் அப்படின்னா, அதானிக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தனி விங். ஒரு ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட் செக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பர செக்ஷன் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அரசியல்வாதிகள் அப்படின்னா அது மோடி பார்ப்பார், தொழிலதிபர் அப்படின்னா நம்ம அதானி பார்ப்பார். இது யார் யாருக்கு தெரியும்? நமக்கு என்ன புரியலன்னா, இது உண்மையிலே அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு வாங்கினாரா தெரியாமல் வாங்கினாரா? நம்மை பொறுத்தவரையில் மோடி அமித்ஷா 2 பேரில் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவாவது உண்மையை உளறிடுவார். இப்போ அம்பேத்கரை பற்றி சொன்னார் பாருங்கள், உள்ளேருந்து வந்துடும். மோடி அப்படி இல்லை, எல்லாம் சரின்னு பேசுவார், ஆனால் பண்ணுறதெல்லாம் மாற்றி பண்ணுவார். இப்போ என்ன கேட்குறாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமணா, நீதியரசர் ஹிமா கோயல், சூரியகாந்த் இவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இவங்ககிட்ட கொடுத்தது அந்த 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 சீட்டு, முத்திரையீட்டு, அது எப்போ ரிலீஸ் ஆகும் இது வரைக்கும் தெரில. இப்போ அமெரிக்க போஸ்ட் இதை பெரிய அளவுக்கு பப்ளிஷ் பண்ணி இந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி மீண்டும் பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ இந்தியா விட்டாலும் அமெரிக்கா ஊடகங்கள் இதை விடாது. ஏன்னா இதில் என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் வருதுன்னா, இந்த G7 அப்படிங்கிற கூட்டமைப்பு இருக்குல்ல, அந்த G7 கூட்டமைப்பில் எல்லாரும் எதுக்கு நம்ம G7 உள்ளே போய் சேர்ந்தோம்னா, இப்போ வந்து தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இந்த நாடுகளுக்கிடையே சைபர் குற்றங்கள், இந்த PMLA ஆக்ட் கூட கொண்டு வந்ததற்கான காரணம் போதைப்பொருள் கடத்துவதும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெடி விபத்து பண்ணுறது, தீவிரவாத இயக்கங்கள், இவர்களுக்காக கொண்டு வந்தது தான் PMLA ஆக்ட். ஏன்னா அதை கொண்டு வந்து யார் தவறு செஞ்சு ஒருத்தரை வந்து ஈடி பிடிக்குதோ அவர் தான் தன்னை நிரூபிச்சுக்கணும். அப்போ ரொம்ப லேட்டாகும், அவர் ரொம்ப நாள் சிறையில் இருப்பார். அதை தான் இதனுடைய நோக்கம். PMLA ஆக்ட் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் எவ்வளோ சட்டம் போலீஸ்லாம் பிடிப்பாங்கன்னா வெளியில் வந்துடலாம், இது ரொம்ப கொடுமையான சட்டம். ஆனால் அதை வைத்து மோடி என்ன பண்ணுறாரு, போதைப்பொருள், அந்த வெடி விபத்து, உள்நாட்டு பாதுகாப்பு, அதை தாண்டி அரசியல்வாதிகளை கைது பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ அது வந்து உச்சநீதிமன்றம் வெளுத்து விட்ருச்சு. ஆனால் அந்த பெகாசஸ் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றிலேயே இது வரைக்கும் எவ்வளவோ பிரதமர்கள் இருப்பாங்க. இந்த பெகாசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இதே மாதிரி தான் டெலிஃபோன் ஒட்டி கேட்டு ஒரு ஆட்சியே போச்சு. ஆனால் இந்தியாவில் அது போகுமா அப்படின்னா, ஏன்னா அந்த அறிக்கையே வரலையே. இப்போ மோடி என்ன கேட்குறாங்க, உச்சநீதிமன்றம் தலையிடணும்னு ரஞ்சித் சுஜ்வாலா சொல்லிட்டார். அமெரிக்கா ஏற்கனவே அதானியை பற்றி அமெரிக்கா சொன்னதுக்கு உச்சநீதிமன்றம் தலையிடணும்னு இன்னும் அதை பற்றி உச்சநீதிமன்றம் பேசலை. செபியும் அதை பற்றி விசாரிக்காது, நமக்கு தெரியும். இப்போ ரெண்டாவதாக இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்வது வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ என்ன பயமாகுதுன்னா, இந்த லிஸ்ட்டில் இந்த பேர் மட்டும் இருக்குதா, இல்லை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பேரும் இருக்குதா, சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்து என்ன பேசுகிறாங்கங்கிறத ஒருவேளை மோடி வந்து அவங்க ஃபோனையும் ஒட்டி கேட்டிருந்தா, என்னைக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அதையும் தாண்டி உங்கள் கட்சியிலேயே நிதின் கட்கரி ஏன் ஃபோனை ஒட்டி கேட்குறாரு? நிதின் கட்கரி RSS உடைய ஆள். அதனால் RSSக்கும் நிதிஷ் கட்கரிக்கும் என்ன கான்வர்சேஷனு, யோகிக்கும் நிதின் கட்கரிக்கும் என்ன கான்வர்சேஷனு, RSS உடைய தலைவர் மோகன் பகவத் இல்லையா இன்னொரு தலைவர், அவருடைய ஃபோனை ஒட்டி கேட்டிருக்காங்க. அப்போ யார் உங்களை வந்து தேர்ந்தெடுத்து இந்த பதவிக்கு வச்சுருக்காங்களோ அவங்களுடைய ஃபோனை ஒட்டி கேட்குறீங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஊழல். இதில் வந்து RSSல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு தொடர்பு இருக்கான இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா RSSலேயே உள்ளுக்குள்ள 2-3 பேருக்கு ஒரு பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கான். மோகன் பகாவத்துக்கு ஆதரவாகத்தான் மோடி செயல்பட்டாருங்கிறாங்க மாதிரியான தகவல் தான் இன்றைக்கி இந்த அமெரிக்கன் போஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா மோகன் பகாவத்தோடைய ஃபோனை ஒட்டி கேட்கல. அப்போ மோகன் பகாவத்துக்கும் உள்ளே இருக்க ஒருத்தருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது, அவருடைய ஃபோனை ஒட்டி கேட்டிருக்காரா? இப்போ வெளிவந்த தகவல்கள் ஒரு 15 பேர் தகவல்கள் வந்திருக்குது.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஃபோனை வாங்கி சித்தார்த், ஒயருடைய ஆசிரியர் சித்தார்த்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் பன்குலே, இந்த 2 பேருடைய ஐஃபோனை வாங்கி செக் பண்ணதில் உறுதியாயிடுச்சு. ஆமாங்க, இவங்களது வந்து தரவுகளை திருடியிருக்காங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோனை மட்டும் ஹேக் பண்ணுறதில்ல, இப்போ அந்த ஐஃபோனையும் ஹேக் பண்ணுறாங்க. ஐஃபோன் தான் ஹேக் பண்ண முடியாது, நீங்கள் அதையே ஹேக் பண்ணுறாங்க. அப்போ ஆப்பிள் நிறுவனத்துடைய ஐஃபோனையும் ஹேக் பண்ணுறீங்க. அந்த ஐஃபோனை ஹேக் பண்ணி அதில் பேசுகிறது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜும் எடுக்கலாம். ஒரு தனிநபருடைய ஸ்டோரேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்திய அரசாங்கம் பண்ணியிருந்ததுன்னா அது சட்டப்படி சரியாங்கிற ஒரு பெரிய சட்ட சிக்கல் வந்திருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் எப்படி பார்வைக்கு வரும்? இவ்வளோ பேரை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை அவங்கள வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து வெளிநாட்டு சக்திகளுடன் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எடுபடுமா? ஏற்கனவே சுப்பிரமணிய சாமியை வந்து ஆமாங்க வெளிநாட்டு சக்திகளுடன் ராகுல் காந்தி தொடர்பில் இருக்கார், ஜான் சோரோஸுடன் நம்ம அமெரிக்கா இவங்க சோனியா காந்திக்கு நிறையா பணம் வருது, இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அமெரிக்காவிலேருந்துலாம் பணம் வருது, அங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ இந்த மெகாகஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. இதை வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக காங்கிரஸ் எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காங்கிரஸ் எழுப்புறது பிரச்சனை இல்லை, இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா கூட்டணி கட்சி. இதில் என்னென்னா நிதிஷ்குமார், நாயுடு இவர்களுடைய ஃபோன் மட்டும் இல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி இப்படி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சிஎம் உடைய ஃபோன்லாம் ஒட்டி கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் பெரிய பலன் அளித்தது. 2021 உங்களுக்கு தெரியும், 2021 அப்படிங்கும்போது இது போன தடவை நடந்த இந்த கூட்டணி கணக்கு எல்லாத்தையும் உடச்சி விட்ருவாங்க. இப்போ என்னென்னா ஒரு 2 பேர் பேசுகிறாங்க, இது பெகாகஸில் கேட்குறது கேட்டு ஏற்கனவே உளவுத்துறை இருக்குது, அவங்க மூலிமா அந்த கூட்டணியை உடச்சி விடுறது. ஒரு பக்கம் இவிஎம்மை வச்சு ஓட்டை வாங்கிறது, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையரை வச்சு எப்போவோ நம்ம வாக்குப்பதிவு பண்ணணுங்கிறத பண்ணுறது. இன்னொன்று காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கியமாக காங்கிரஸ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து முடக்கிறது. இன்னொன்று பக்கம் பார்த்திங்கன்னா இடியை வச்சு தொழிலதிபர்களை மிரட்டி அங்கேருந்து பணம் வாங்கி பண்ணுறது. ஏற்கனவே எஸ்பிஐ வங்கி இதை முழுக்க வந்து பண்ணி எஸ்பிஐ வங்கியில் எலக்ட்ரல் பாண்டில் இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது, இந்தியருடைய அதாவது ஒரு கட்சி வந்து உங்களை எதிர்த்து நிற்கும் போது அவர்களை பற்றிய விவரங்களை அவருக்கு தெரியாமல் ஃபோனில் ஒட்டி கேட்குறது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து ஃபண்டு செலவு பண்ண முடியாமல் அவங்கள முடக்கிறது, எப்போ தேர்தல் வைக்கணும் எங்கே வைக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், தேர்தல் ஆணையரை எப்போ வந்து நியமிக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், தேர்தலை என்றைக்கு டேட்டில் வைக்கலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்படி எல்லா விஷயங்களும் முடிவு பண்ணக்கூடிய மோடி ஈஸியாக ஜெயிக்காமல் எப்படி பண்ணுவார்? சாதாரணமாக நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு இந்த ஃபோன் ரெக்கார்டிங்லாம் பார்ப்போம்ல, இப்போ நல்லா யோசிங்க, இதுலேருந்து என்னென்ன தெரியுது? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வீடியோ ஆடியோனாலே பிஜேபி தான். அப்போ தலைவனை பலி தொண்டர்களை பலி, மேலேயே இப்படி தான் நடக்குதோ? அப்போ இந்திய அரசாங்கம் நாட்டினுடைய மக்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, அவங்கள முன்னேற்றுறது இதில் கவனம் செலுத்தி ஃபண்டை செலவு பண்ணணும். 2000 அமெரிக்க டாலரை கொண்டு போய் இஸ்ரேல்கிட்ட நீங்கள் கொட்டி கொடுக்குறீங்கன்னா யார் வீட்டு பணம்? உங்களுடைய தனிப்பட்ட ஒரு நபருக்காக, நீங்களுக்கும் அதானி இந்த 2 பேருக்காக இன்றைக்கி அவ்வளோ பெரிய பணம் செலவழிக்கிறது. சரி, நீங்கள் இந்த இதெல்லாம் ஒட்டி கேட்டீங்களே, கேட்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்க? இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த அறிக்கை வந்ததுக்கு பிறகு இது அப்படியே அந்த சர்வர் முடங்கிடுச்சு. என்ன காரணம்? உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை வந்ததில்லை, கொடுத்துட்டாங்கல்ல அறிக்கை, யாரெல்லாம் பண்ணாங்கன்னு கொடுத்துட்டாங்க, யார் பண்ணியிருப்பான்னு கொடுத்துட்டாங்கல்ல. ஏன் அந்த அறிக்கையை மோடி அரசின் வழி இல்லை? எப்படி நாடாளுமன்றத்தில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இது வரைக்கும் வெளியில்லை? அதே போல தான் இதுவும். அப்போ எல்லாத்தையும் மூடி மறைக்கிற வேலையை அழகாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போது பெகாகஸ் விவகாரம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. இது மோடிக்கு ஒரு பெரிய ஏன்னா இதை சும்மா விட மாட்டாங்க. அமெரிக்கா மறுபடியும் இது எழுதி தான் இருக்க போகிறாங்க. இது நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பும். இந்திய மக்களை தாண்டி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதட்டம். மோடி அவர்கள் நம்மளை கண்காணிக்கிறாருங்கும் போது அவர்கள் சில வேலைகளை பண்ணுவார்கள். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கண்காணிக்கலாம், உங்களை கண்காணிக்க 10 பேர் இருப்பாங்க. அதையும் தாண்டி உங்களுடைய நாற்காலிகள் ஆடும். ஏன்னா நீங்கள் நம்பத்தன்மை இழந்துட்டீர்கள். இது மோடிக்கு வந்து தொடர்ந்து சிக்கல் தான். நீங்கள் வேணால் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.